ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அய்யனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவர் நடேசன் வந்து அந்த செம்பருத்திக்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக கடைக்கு போவார் இல்லைங்களா. சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கொடு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்து அந்த பழைய பாட்டுகளுடைய நினைவுகள், இவங்க லவ் பண்ணது, இதை பற்றி எல்லாமே ஃபீலிங்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கும் அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும். அவர் வந்து செம்பருத்தி எப்படி இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகிட்டு, 30 வருஷம் ஆச்சு, ஆனால் அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசன் சொல்வார். என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, கல்யாணம் ஆகிட்டு இன்றைக்கி நான் 30 வயசு ஆகுது, ஏதாவது சொல்லணுன்றதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் செம்பருத்தி சொல்லுவாங்க. இல்லை செம்பருத்தி, உண்மை தான் சொல்கிறேன், நான் அன்னைக்கு பார்த்த மாதிரி இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் தோசை ஊற்றிருக்கிற சாப்பிட்றீங்களான்னு, இட்லி எல்லாம் நல்லா இருக்குது, தோசை எனக்கு வேண்டாம் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம எப்படி லவ் பண்ணோம், லவ் பண்ணாத இருந்ததுக்கு காரணமே உங்கள் அப்பா தான், ஆனால் இன்றைக்கும் அதெல்லாம் நினச்சா, அந்த ஆளை நினச்சா எனக்கு செம்ம காண்டாகுது, ஒழுங்காக விட்டுருந்தானா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருந்து இன்றைக்கி ஒழுங்காக இருந்திருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் சொல்லுவார். அதெல்லாம் எதுக்குங்க முடிஞ்சு போனது பேசுறது, இனி பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாத அப்படின்ற மாதிரி. ஆனால் உங்கள் அப்பா இட்லி சுடுவார் இல்லைங்களா, அந்த கைப்பக்கம் உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அப்படியா சொல்கிறீங்க, எங்கள் தங்கச்சி வீட்டில் தான் இருக்கிறேன் நான், அவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வீடும் வேறு பார்க்க சொல்லியிருக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து செம்பருத்தி வந்து சொல்லுவாங்க. சரி சரி அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அடிக்கடி வாங்க கடைக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி நான் கண்டிப்பாக என்ன வந்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி இவங்க அந்த பழைய நினைவுகள், லவ், ஃபீலிங்ஸ் அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் கடை தான் வந்து காமிப்பாங்க. கடைக்கு வந்து ஒரு ஓனர் வந்து வண்டி தள்ளிட்டு வந்து நிற்பார். என்னப்பா இது பாண்டியனை கேட்டிருந்தல்ல, இது 4 வருஷம் பழைய வண்டி, இது கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிவிட்டு வித்துற வேண்டியது தான், 40,000 ரூபா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, பழைய மாடல் ஆச்சேங்க இது, அவ்வளோ விலைக்கு போவாத, ஏன்ப்பா நீ தானேப்பா சர்வீஸ் பண்ணுவேன், வண்டி எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு உனக்கு தெரியாதா, நீயே பார்த்துருக்குறல்ல, 4 வருஷம் தான் ஆயிருக்குது, எங்கேயுமே போகாது, வீட்டிலையே தான் இருந்திருக்கோம், நீ ரேட் கம்மி பண்ணி சொல்கிற மாதிரி இருந்தால் அது வீட்டில் இருந்துட்டு போட்டோம் விட அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். அதுக்கு என்ன, நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே வந்து முருகன் தான் வந்து, என்னாச்சுன்னா எதுக்கு என்ன செகண்ட் ஹேண்ட் வண்டியெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ண போகிறதுனா, பிஸ்னஸ் பண்ண போறியா என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வானதிக்கு வந்து வண்டி கேட்டிருந்தா, ஏன்னா நடந்தே போயிட்டு நடந்தே வரன்ட்டு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னால், கடைசியில் அவளே வாய் திறந்து எனக்கு ஏன்னா ஒரு வண்டி கிண்டி வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி சொன்னால், இந்த வண்டியை முதல்ல சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணி அவளுக்கு சர்ப்ரைஸாக இது கொடுத்து விடணுண்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் சொல்லுவார். அதுக்கு ஏன்னா இப்போ ரொம்ப முக்கியமான வானதிக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஆமாண்டா கஷ்டப்படுறா இல்லை, சரி நம்மளால் ஒரு வண்டி அதனால் என்ன கிடக்குது அப்படின்ற மாதிரி, விலை ரேட் அதிகமாக சொல்கிறாங்களே பார்த்துட்டு பேசிக்கலாம் விட்றா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரிவா இதில் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு, எனக்கு நிறைய வண்டி இருக்குது, நான் அதெல்லாம் போய் பார்க்கணும், அந்த வண்டியெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்ல, 2 நாளைக்கு முதல்ல இது அக்குவேரா ஆணவீராக பிரித்து முதல்ல இந்த வண்டி சர்வீஸ் பண்ணி அவளுக்கு நான் வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்கணும், அதனால் நீ முதல்ல இந்த வண்டியை பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். அதெல்லாம் முடியாதுண்ணே, இப்போ தான் கொண்டு வந்து ஒருத்தர் வண்டி விட்டு போயிட்டு இன்னும் 2 மணி நேரத்தில் வருவேன்ட்டு போய்க்கிறாரு, நான் அந்த வண்டி தான் ரெடி பண்ணுவேன், நீங்கள் வானதீவுக்கு தானே கொடுக்க போகிறீங்களே, நீங்களே ரெடி பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் சரி அந்த ஸ்க்ரூவாது இந்த ஸ்பேனர் அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போடா, நான் அதெல்லாம் என்னால் எடுக்க முடியாதுன்னு, எடுத்து கொடுத்துட்டு போடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுவார். அடுத்தது வந்து சோழனை தான் வந்து காமிப்பாங்க. சோழன் வந்து பார்த்திங்கன்னா நேராக நிலா ஆஃபீஸுக்கு தான் போவாங்க. ஆல்ரெடி வந்து சேரன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பார் இல்லைங்களா, அந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்க சொல்லி அந்த மாடல் கொடுத்துருப்பாங்க. ரீஒர்க்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யாராக இருந்தாலும் பணம் வந்து முன்பணம் வந்து ஒரு 50% பே பண்ணிவிடுவாங்க. இவங்க பணமே கொடுக்கல, ஆனால் ரீஒர்க்குன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க திவ்யா வந்து நிலா கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். நானும் சேரன் அண்ணாக்கிட்ட சொல்லிட்டேன்டி, அவர் எப்படி இன்றைக்கி கேட்டு சொல்லிவிடுவார், தருவாங்களா தரமாட்டாங்களான்றது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரிடி கொஞ்சம் கேட்டு சொல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்களும் சொல்லுவாங்க. அந்த நேரம் பார்த்து இவர் சோழன் வருவார். சோழன் வந்து இவங்ககிட்ட, எனக்கு ஞாபகமாகவே இருந்தது, எனக்கு உன்னை பார்க்கணும் போல் தோணுது, நம்ம வேணால் சினிமாவுக்கு போய்ட்டு வரலாம் வரியா அப்படின்ற மாதிரி தான் சோழன் வந்து நிலாவை பார்த்து கேட்பார். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், உங்களுக்கு வேலை வெட்டி இல்லைனா நீங்கள் வீட்டுக்கு போங்க, இங்கே நின்று கடலை போட்டுருக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க.
யார்கிட்ட கடலை போட்டுருக்கிறேன் நான் அப்படின்ட்டு சொன்னதுக்கு திவ்யா கிட்ட தானே, உனக்கு பொசசிவ் தானே ஆகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. பொறாமல் இல்லை ஒன்றும் இல்லை, வேலை பார்த்துன்னு போங்க அப்படின்ற மாதிரி. அப்போ என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆசையாக பேசு, ஒரு கிஸ் பண்ணு, நான் போயிட்டே இருக்கிறேன் நான். அப்படி ஏங்க இது எந்த இடத்துல இருக்கிறீங்க, என்ன ஏதுன்னே தெரியாத உங்கள் இஷ்டத்துக்கும் பண்ணுறீங்க, அதெல்லாம் கிடையாது, முதல்ல கிளம்புங்க. நான் போக மாட்டேன், அப்புறம் நான் திவ்யா கிட்ட கடலை போட போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். சரி வந்து தொலைங்கன்னு சொல்லிட்டு கூட வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு கையில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் சோழன் போக முடியாது அப்படின்னு நகர்ந்து நகர்ந்து போவார். இவங்க சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு அவங்கள பார்த்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்தா தான் வந்து கால் பண்ணுவாங்க சேரனுக்கு. இந்த மாதிரி எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, என்ன விடு, நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கு கல்யாண விஷயம் வந்து விட இப்போ தான் ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. ராமேஸ்வரத்தில் வேறு உங்களை பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா, அதுலேருந்து ரொம்பவே இப்போ அதிகமாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னவோ ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நீ எதுவும் பயப்படாதப்பா, உங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாங்களா, வாக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதை மீறி எதுவும் அவர் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க சேரன் வந்து சொல்லுவார். அது என்னவோ எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி சந்தா வந்து சொல்லுவாங்க. உடனே நான் அனீஷ்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி பேசி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அனீஷ் ஃபோன் வந்து சந்தா பக்கத்தில் தான் இருக்கும். ஃபோன் அடிக்கும், வந்து இவர் எடுப்பார். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் சேரன் தான் கால் பண்ணுவார். எப்படி இருக்கிறீங்க அனீஷ், என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எப்படி இருக்கிறீங்க பையான்னு. நான் இருக்கிறது இருக்கட்டும்டா, சந்தா என்னென்னவோ சொல்லுது, கல்யாணத்தை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே, நீ எதுவும் உனக்கு எதனா விஷயம் தெரியுமான்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பையா, நார்மலாக தான் இருக்கிறாங்க, இவ தான் என்னவோ கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்ற ஒரு பயத்தில் உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கிறா. அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுருவார். உடனே சந்தாக்கு கோவம் வந்து அனீஷை தான் திட்டுவாங்க. எதுக்கு பையா நீங்கள் அப்படி சொன்னீங்க, எங்கள் கல்யாணத்தை பற்றி தானே பேசிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாக்கா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா, நீங்கள் ஏன் அவர்கிட்ட போய் சொன்னீங்க, கல்யாணத்தை பற்றிலாம் பேசலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவரே அங்கே இருக்கிறார் அவ்வளோ தூரத்தில், உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பார், எதுக்கு அவர் கஷ்டம் கொடுக்கணும், அதனால தான் நான் அப்படி சொன்னேன் நான் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இவங்க சந்தாவும் சேரனும் வந்து அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே அப்படியே நிற்பாங்க. உடனே வந்து இவர் பொய் சொல்கிறாருன்றது மட்டும் சேரனுக்கு தெரிஞ்சிடும். இவர் அனீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் கல்யாணம் பண்ணுறாரு இல்லைங்களா, அந்த மாப்பிள்ளை வந்து அனீஷ்க்கு ஒரு நல்ல வேலை நான் வாங்கி தரேன், அதனால் நீ இங்கே இரு, நீ அந்த ஊருக்கெல்லாம் போக தேவையில்ல அப்படின்னு சொன்னதுனால இவரும் மனசு மாறி சந்தாவை வந்து அவங்க மாமாக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இவரும் பிளான் பண்ணுவார். சேரன்கிட்ட சொன்னால் உடனே சேரன் கிளம்பி வந்துடுவான்றதுனால சேரன்கிட்ட வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இவர் பொய் சொல்கிற மாதிரி தான் வந்து கதையை வந்து பின்னாடி கொண்டு போவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் வந்து சேரன் வந்து இந்த விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பார். வீட்டுக்கு தான் வருவார். எல்லாத்தையுமே வந்து நிலா வந்து அண்ணா தலைவலிக்குதுண்ணா, கொஞ்சம் டீ போட்டு கொடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாத அமைதியாக உட்காந்துருப்பார். அண்ணா நான் என்னாச்சுண்ணா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைப்பா சந்தா வந்து பேசிச்சு, ரொம்பவே பயத்தில் படபடப்பாகவும் பேசிச்சு, இந்த மாதிரி கல்யாண விஷயத்தை பற்றி கண்டினியூஸாக அவங்க பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியும், அவங்க மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியும், நான் இங்கே வந்து போன விஷயத்த அவங்க அதுலேருந்து இனி விட்டால் வேலைக்கு ஆகாது, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சந்தா வந்து ஒரு பயத்தில் கால் பண்ணிச்சு. ஆனால் அனீஷ்கிட்ட கேட்டதுக்கு அவன் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொன்னால், அதான் ஒரே குழப்பமாக இருக்குதுப்பா எனக்கு அப்படின்ற மாதிரி நிலாக்கிட்ட வந்து சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்கண்ணா, அது மீறி நம்மளை மீறி எப்படி அவங்க கல்யாணம் பண்ணிவிடுவாங்க, அவங்க தான் வந்து டைம் கொடுத்துருக்குறாங்கல்ல, அதனால தான்ப்பா நானும் அமைதியாக இருக்கிறேன், இல்லைன்னா நானும் அங்கே கிளம்பி போயிடுவேன் நான் அப்படின்ற மாதிரி இவர் சேரன் சொல்வார். எதுவும் பயப்படாதீங்கண்ணா, எதுவும் ஆகாதுண்ணா அப்படின்ன, எதுவாக இருந்தாலும் சந்தா அவர் அனீஷ் கால் பண்ணி சொல்லலைன்னா என்ன, சந்தா நம்மளுக்கு கால் பண்ணி சொல்ல போகிறாங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லினதுக்கு இவர் சேரன் வந்து சரிப்பா உனக்கு என்னப்பா டீ தானேப்பா வேணுப்பா, நான் போட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது நிலாவும் சோழனும் வந்து, நீங்கள் எந்த தைரியத்தில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க, இன்னொரு முறை ஆஃபீஸ் பக்கம்லாம் வராதிங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க வந்து கேட்பாங்க. எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா என் ஒய்ஃபை பார்க்குறதுக்கு நான் வரக்கூடாதா நிலா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பார். பார்க்குறதுக்கு வரலாம், கால் பண்ணலாம், பேசலாம், ஆனால் ஆஃபீஸ்க்கு வந்து மற்ற பொண்ணுங்கிட்ட கடலை போட சொல்லலை நான். உனக்கு பொறாமை தானே, பொசசிவ் ஆகுது தானே உனக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க கலாய்க்கிறாங்க, அது தெரியல உங்களுக்கு, நான் எனக்கு பொசசிவ் ஆகுறது, இவர் பெரிய ராஜா அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. என்னடி இப்படியெல்லாம் சொல்லிட்டேன் நீ அப்படின்னு, என்ன டீன்னு ஆஃபீஸில் ஒரு முறை அப்படி தான் டீன்னு சொல்கிறீங்க, இங்கே வந்து டீன்னு சொல்கிறீங்க, இல்லை இத்தனை நாளாக பேசவே இல்லை, இப்போ நீ பேசும்போது ஒரு பக்கம் கோவம் இருந்தாலும் ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து
சொன்னதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கட்டி பிடிக்க போவார். எனக்கு வேலை இருக்குது, நான் முதல்ல அண்ணங்கிட்ட வந்து அந்த ப்ராஜெக்ட் விஷயமா சொல்லியிருந்தேன், அதை கேட்கணும்னு நினச்சா மறந்தே போயிட்டேன், இப்போ நீங்கள் பண்ண வேலையில் நான் மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அதை தட்டி விட்டு அவர் கட்டி பிடிக்கிறது வர்றதை வந்து தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் நிலா வந்து வெளியில் வந்து அண்ணா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் விஷயமா நீங்கள் கேட்டிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமாப்பா நானும் சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் பணத்தை மொத்தம் செட்டில் பண்ணிட்டு போகிறேன், நான் எங்கே போக போகிறேன், நான் அவனை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான்ப்பா அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அதுக்கு இல்லைண்ணா இதெல்லாம் ப்ராஜெக்ட் விஷயத்தில் அவங்க திவ்யா அவங்கெல்லாம் ஷேரிங்கில் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் பண்ண வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டிருக்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு பாதி பணமாவது கேட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு பாருங்கண்ணே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே சோழன் வந்து இல்லைன்னா நானாக வந்து கேட்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அதெல்லாம் வேணாண்டா சோழன், நான் கேட்டால் அவர் கொடுத்துருவாரு, ரொம்ப பழக்கம்தான் அந்த ஆள் எல்லாம் கொடுத்துருவாரு கேட்ட உடனே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சரி நான் கேட்டுட்டு கொடுத்தாங்களா பாரு அப்படின்லாம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லுவார். சரிடா சரிடா அப்படின்வார். இவர் வந்து பாண்டியன் வந்து வண்டியை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா, ரொம்ப ஆசாசியாக ரெடி பண்ணிவிட்டு அந்த சர்ப்ரைஸ்க்கு கொண்டு போயிட்டு கொடுக்குற நேரத்தில் வானதி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாக்டர் கூட வண்டியில் வந்து இறங்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வண்டியில் அவங்க போகிற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு இவரை அப்செட் ஆகிட்டு அந்த வண்டியை வானதிக்கிட்ட கொடுக்காம திரும்ப கொண்டு வந்து கடையிலே கொண்டு வந்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இனி வந்து அவர் வந்து நான் எவ்வளோ ஆசைப்பட்டு ரெடி பண்ணி உனக்கு கொண்டு வந்தேன், அந்த டாக்டர் கூட வண்டியில் போகிறாளே இல்லைன்னா டாக்டர் கூட வந்து வண்டியிலேருந்து வந்து இறங்குறாளே அப்படின்ற மாதிரி அவர் யோசித்து ஃபீல் பண்ணி இனி இவளுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிப்பார். சார் நிறுத்துங்க, நான் பாண்டி கடையில் இறங்கிக்கணும், நாங்கள் இறங்கி இப்போ பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன், நீங்கள் போங்க கிளினிக்கு நான் வரேன் பின்னாடி அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. சரிங்க உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இவங்களை இறக்கி விட்டுட்டு போவாங்க. என்ன பாண்டி கடைக்கு வர மாதிரி மெடிக்கலுக்கு வர மாதிரி வந்து அதுக்கப்புறம் இங்கே ரிட்டர்ன் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு இல்லை நான் வேறு விஷயமா வெளியில் போகலான்னு இருந்தேன் நான், அதனால தான் அப்படியே வந்தேன், இது யாருது வண்டி ரெடி பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்களா, இந்த மாதிரி வண்டி தான் பாண்டி நான் உனக்கு கேட்டிருந்தேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு இதுதான் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். எனக்கா பாண்டி, ஐயோ செம சூப்பராக இருக்குது பாண்டி இது எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க அந்த வண்டியில் ஏறி உட்காந்துட்டு ஜாலியாக வந்து தேங்க்ஸ் பாண்டி, ஐ லவ் யூ பாண்டி, என் மேலே உனக்கு எவ்வளோ அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சொல்லி முடித்தோடனே வந்து எபிசோடு முடிக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. டாக்டர்கிட்ட வானதி பழகிறது பாண்டியனுக்கு கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்குது. இதே கண்டினியூ ஆச்சுன்னா பாண்டியனுக்கு வந்து வானதி மேலே ஒரு வெறுப்பு தான் வரும். ஆனால் வானதி வந்து கேரக்டர் எப்படி பார்த்தீங்கன்னா பேசுகிற வரலையும் பேசுவாங்க, பழகிற வரலையும் பழகுவாங்க, அதுக்கப்புறம் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு திரும்பவும் ரிட்டன் யார்கிட்ட வருவாங்க, பாண்டியன்கிட்ட தான் வருவாங்க. அதனால் வானதி வந்து டாக்டர்கிட்ட கம்பேர் பண்ணுறது வந்து அந்த ஒரு பாண்டியனுக்கு பொசசிவ், ஏன்னா வானதி வந்து பாண்டியனை தேடி வரும்பொழுது பாண்டியனை மதிக்கிறது இல்லைல்ல. இப்போ வானதி வந்து டாக்டர்கிட்ட பேசும்போது வானதியுடைய அருமை வந்து பாண்டியனுக்கு தெரிகிற மாதிரி கொண்டு போயிட்டு திரும்பவும் வானதியும் பாண்டியனும் ஒன்றா சேர்கிற மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.